ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். ஓய்வு நாள் வாழ்த்துக்கள்லாம் யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஹாப்பி சாபத்னா தான் ஹாப்பி சாபத். தமிழ் திருச்சபை ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதுக்கு இல்லாட்டி பெரும்பாலும் தமிழ் திருச்சபைன்னு கோட் பண்ணாமல் வெறும் செவன்த் டே சர்ச்னு வச்சு நல்லா இருக்கும். ஏன் தமிழ் என்கின்ற வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறோம் என்றால் நாம் தமிழ் மொழி வந்த மக்கள். எனவே தான் தமிழ் என்கின்ற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளோடு நம்மை சந்திப்பதற்காக பெரிய பாரத்தோடு வந்திருக்கிறார். இயேசுவானவர் உங்களை என்னையும் புன்முறுவலோடு சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறோம். சந்திப்பின் தேவன் நம்மை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஆவலை நாம் உதாசீனப்படுத்தாதபடி நம்முடைய மாமிசத்தில் இருக்கிற சகல பலவீனங்களையும் வெறுத்துவிட்டு சந்தோஷத்தோடு குதூகலத்தோடு இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். மீண்டுமாக ஒரு விசை உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். வாசிக்கப்பட்ட சங்கீத புஸ்தகம் நமக்கு என்ன ஆலோசனையை கொடுக்கிறது என்பதை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக வேதத்தில் ஆண்டவர் சில பழக்கங்களை நாம் விட்டு கொடுக்க வேண்டும், சில நண்பர்களை நாம் விட்டு கொடுக்க வேண்டும். ஒருவேளை குடும்பத்தில் அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருந்தாலும், திருச்சபையில் அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருந்தாலும், நாம் பணிபுரியக்கூடிய அலுவலகங்களில் அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பிள்ளைகளை நாம் விட்டு விலக வேண்டும். இது என்னுடைய தீர்ப்பு அல்ல, ஆண்டவருடைய கட்டளை. இவைகளை விட்டு நீ விலகி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவைகளை விலக்க வேண்டும் என்று தியானிப்பதற்கு முன்பதாக இந்த 1வது சங்கீதத்தின் 1வது வாக்கியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் மீண்டுமாக நாம் பொறுப்போடு வைப்போம். வாசிக்க கேட்போம். இந்த சங்கீத புஸ்தகம் 1வது சங்கீதம் 1வது வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். போதும். வேதம் சொல்லுகிறது மொத்தம் 6 வாக்கியங்கள் அந்த அதிகாரத்தில் உள்ளது. இந்த 6ல் 2 வாக்கியங்கள் முழுமையாக துன்மார்க்கரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியம். இந்த 2வது வாக்கியம் மாத்திரம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள். 4வது வாக்கியம் துன்மார்க்கரை குறித்து. மீதி உள்ள அனைத்து வாக்கியங்களுமே கலந்து கலந்து சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர் யார்? யாரை நாம் துன்மார்க்கர் என்று சொல்லுகிறோம்? இயேசுவை அறிந்தவர்களா அல்லது இயேசுவை அறியாதவர்களா? யாரை துன்மார்க்கர் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், வேதம் சொல்லுகிறது இயேசுவை அறிந்தவர்களும் கூட துன்மார்க்கர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். நான் கிறிஸ்தவன் என்று சொன்னாலும் என்னுடைய பெயரை நீதிமான்கள் பட்டியலில் ஆண்டவர் அவ்வளவு இலகுவாக சேர்த்து விட மாட்டார். அவர் ஒரு கரார் பேர்வில்லை, கண்டிப்புள்ள ஒரு தேவன். அவரை தெய்வமாக கொண்ட பிள்ளைகள் அனைத்தையும் அவருடைய பெயர் பட்டியலில் சேர்த்து விடலாம் என்று நாம் நினைத்தாலும், ஒருவேளை சபை ஏட்டு பதிவில் யாரெல்லாம் சபையில் திருமுழுக்கு எடுத்து தன்னை சபைக்கு அங்கத்தினராக சேர்த்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய பெயரை சபை பதிவேட்டில் நாம் பதித்து வைத்திருக்கிறோம். அவர்கள் மாறுதலாகி அல்லது மறித்து விட்டால் அந்த பெயரை பதிவேட்டில் இருந்து எடுத்து விடுகிறோம். நிறைய பேர் எடுக்கிறதே கிடையாது. நிறைய சர்ச்சில் சபை பதிவேடே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பதிவேட்டில் எல்லாம் கிரமமாக வைக்கப்பட்டிருக்கும். அதில் ஆண்டவர் அந்த பட்டியலில் இருந்து ஒரு நபரை மாத்திரம் எடுக்கிறார். யார் அந்த நபர் என்றால் துன்மார்க்கர். துன்மார்க்கரை வேதம் எப்படி சித்தரிக்கிறது? ஒருவேளை நாம் துன்மார்க்கர்களா நல்லவர்களா என்பதை யாசித்து பார்ப்பதற்கு முன்பதாக துன்மார்க்கர் யார்? ஒரு வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். 119வது சங்கீதம் 155வது வாக்கியம்.
Psalms 119, 155. 119, 155. ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாய் இருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுடைய பிரமாணங்களை யாரெல்லாம் தேடவில்லையோ அவர்கள் துன்மார்க்கர்கள். அறிந்தவர்கள் துன்மார்க்கர்கள் என்று சொல்லவில்லை, அறிந்தவர்களும் தேடாமல் இருக்கிறோம் என்று ஆண்டவர் வலியுறுத்துகிறார். நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம், இது உண்மைதான். ஆனால் அறிந்த நாம் அதை எவ்வளவாய் தேடிக்கொண்டிருக்கிறோம்? நாம் பணத்தை அறிந்திருக்கிறோம், சுகத்தை அறிந்திருக்கிறோம், அந்த சுகத்தை என்றைக்காவது தேடுகிறோமா? பணத்தை அறிந்திருக்கிறோம், பணத்தை எப்பொழுதாவது நாம் தேட வேண்டாம் என்று விட்டு விட்டு இருக்கிறோமா? அமெரிக்க தேசத்தில் நான் பார்த்தோம், 70 வயது ஆனதற்கு பின்பு கூட பணத்தை சம்பாதிப்பதில் ஈடுபட்டு தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அதை போல ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வாக்கியத்தை நீங்கள் தேட வேண்டும். தேடுகிற பிள்ளைகள். ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாய் இருக்கிறது. ஏன் என்றால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களை தேடார்கள். அப்படி என்றால் இந்த துன்மார்க்கருடைய நிலை என்ன? நீதிமொழிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம். Proverbs 4:14. நீதிமொழிகள் 4:14. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே. நான் உங்களை யோசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன், நான் சொல்லவில்லை, தேவன் சொல்லுகிறார். உங்களுக்கு யாராவது தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளாமல் இருக்கிற நண்பர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களை நீங்கள் அதிகமாக நேசிப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வழியில் நீங்கள் பிரவேசிக்க வேண்டாம். நான் சொல்லவில்லை, என் மீது யாரும் கோபப்பட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட நண்பர் உனக்கு தேவையில்லை. சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அந்நிய ஸ்திரீகளோடு நீ விவாகம் பண்ண வேண்டாம். கேட்கவில்லை. ஆண்டவர் ஒரு காரணத்தை சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை நம்முடைய மந்த புத்தியால் நாம் உணர முடியாது. அதை அனுபவித்தால் மாத்திரமே அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். விளைவு என்ன? எவள் மீது அவன் ஆசைப்பட்டானோ அந்த பெண்கள் இவருடைய தேவனை விட்டுவிட்டு அவர்களுடைய தேவனுக்கு ஆராதனை செய்வதற்கு சாலமோனை வழிநடத்தினார்கள். பழமொழி சொல்வார்கள், மேய்கிற மாடு நக்கிற மாடு கெடுத்துருமா. மாடு மேய்ந்து கொண்டிருக்கும். அதை போல ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளை துன்மார்க்கர் கெடுத்து விடுவார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய வழியில் நீ பிரவேசிக்க வேண்டாம், தீயோர் வழியில் நீ நிற்க வேண்டாம். அதைத்தான் அங்கு சங்கீதக்காரர் பாடுகிறார், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்படி என்றால் நாம் இவைகளை விட்டு விலக வேண்டும். இரண்டாவது, பாவிகளுடைய வழி. யார் பாவி? பாவி என்று யாரை சொல்லலாம்? நாம் எல்லோரும் பாவிகளா? நல்லவர்கள் தானே. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நல்லவர்கள் தானே. பாவி எப்படி என்று சொல்ல முடியும் என்றால், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யார் பாவி? நீதிமொழிகளின் புத்தகம் 24வது அதிகாரம் 9வது வாக்கியத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 24:9. Proverbs 24:9. தீய நோக்கம் பாவமாம். யாருக்கெல்லாம் தீய நோக்கம் இருக்கிறதோ, இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய கண்கள் தீய நோக்கத்தோடு பார்த்தால் நாம் எல்லோரும் பாவிகள். நம்முடைய கண்கள் தீங்கானவைகளை பார்த்தால் நாம் எல்லோரும் பாவிகள். யாக்கோபின் புத்தகம் 4வது அதிகாரம் 17வது வாக்கியத்தை வாசியுங்கள். James 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும்
அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம். நாம் நன்மை செய்ய அறிந்திருக்கிறோம், செய்திருக்கிறோமா? போவாஸ் தம்பி போவாஸ் ஓய்வு நாள் பாடம் எடுக்கும் பொழுது, நான் நன்மை செய்ய வேண்டும் நினைக்கிறேன், ஆனால் அதை செய்யவில்லை. ஏனென்றால் எனக்குள் பாவம், எனக்குள் இருக்கிற பாவமே என்னை அப்படி செய்ய தூண்டுகிறது. ஒருவேளை நன்மை செய்ய அறிந்திருக்கிற நாம் நன்மை செய்யாமல் இருந்தால் நாம் பாவிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று யோவான் 3வது அதிகாரம் 4வது வாக்கியத்தை வாசிப்போம் என்று சொன்னார். நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். 1 John 3:4. நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிற நாம் அதை மீறினால் நாம் எல்லோரும் பாவிகள். இந்த லக்கத்தில் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் எத்தனை பாவங்களுக்குள்ளாய் இருக்கிறோம்? ஒருவேளை கேட்பதற்கு கடினமாக இருந்தாலும் அபியாசிப்பதற்கு இது கடினமாக இருக்கும். ஆனால் அபியாசித்து விட்டால் ஒரு மருந்து போல தேவனுடைய பிரமாணம். குடிக்கும்போது கசப்பாக தோன்றும், குடித்து விட்டால் ரோகம் தீரும். இந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள எத்தனைப்படுகிற பிள்ளைகளாகிய அநேகர் அதை பார்த்த மாத்திரத்தில் அது வேண்டா வெறுப்பாய் விலக்கி விடுகிறார்கள். அவர்களைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் துன்மார்க்கர் என்று சொல்லுகிறார். ஆகவே இவர்களை விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு வேதாகமத்தில் ஒரு பட்டியலை வைத்திருக்கிறார் ஆண்டவர். அதில் ஒரு சில பட்டியல்களை இன்றைக்கு நாம் பிரித்து பார்க்க போகிறோம். எவையெல்லாம் ஆண்டவரால் முத்தரிக்கப்பட்ட பத்திரிகை, எவைகளிலிருந்தெல்லாம் நாம் விலகி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது யாருக்கெல்லாம் நாம் விலகி இருக்க வேண்டும்? 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 5வது வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ, அந்த பட்டியலை நான் ஃபுல்லா வாசிக்கல, 1லிருந்து 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1லிருந்து நீங்கள் 4 வசனங்கள் வரை வாசித்தீர்கள் என்று சொன்னால் அங்கு யாரையெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மொத்தமா நான் வாசிச்சிட்டேன், நீ வீட்டில் படிச்சு பாருங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலக வேண்டும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆளை பார்த்தா அழகு போல, வேலையை பார்த்தா இளவு போல. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், பார்த்தாலே தெய்வ கடாட்சம் அப்படியே வர்றது மாதிரி இருக்கும். பேசுற பேச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஆஹா, அப்படியே இறங்கி விழுகிற மாதிரி இருக்கும். வேலையை பார்த்தா இளவு மாதிரி. ஏன் இளவுன்னு சொல்றாங்க? சாகுட்டுக்கு மாதிரி. எனக்கன்பான தெய்வ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகி இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களோடு உன்னுடைய உறவு இருக்க வேண்டாம். நீ பிளஸ், அவங்க மைனஸ். கணக்கில் போட்டுறாதீங்க. பிளஸ் மைனஸ் சேர்ந்தா மைனஸ் ஆகும், பிளஸ் ஆகும் சொல்லி. அது தப்பு. அது கணக்கு வேணா ஒத்துக்கணும், வேகத்துக்கு ஒத்துக்கிறேன். பிளஸ்னா பிளஸ் தான், மைனஸ்னா மைனஸ் தான். அதோட தான் நிற்கணும். ரெண்டையும் இணைக்கணும்னா நீங்க இணைச்சிருவீங்க. அதுக்கு பிறக்க போற அது மீதி வருது, இணைச்சு பின்னால் வர்ற பலனை, அந்த பலனை நம்ம பிள்ளைங்க அனுப்பிப்பாங்க. நினைக்காதீங்க. விசுவாசிகளுக்கு அவிசுவாசிகளோடு என்ன இல்லை, என்ன இல்லை, பங்கு இல்லை. நம்ம பிணைக்க பார்க்கணும். கடவுள் செய்யாத வேலை நம்ம ஏன் முயற்சி பண்ணணும்? ஆண்டவர் வேண்டாம் என்று தீர்த்து விட்டார் என்றால் என்னுடைய ஞானத்தினால எப்படி இணைக்க முடியும்? பேர் வாங்கணுமா? இல்ல, முடியாது. முதலாவது. இரண்டாவது, யாரை விட்டு விலக வேண்டும்? 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 5வது வசனம். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும்
தேவ பக்தி ஆதாய தொழில் என்று இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஒரே சபையில 2 விதமான கருத்து கோட்பாடுகள் இருக்கும். நான் ஒருத்தர் பேசிட்டு போயிடுவேன், இன்னொருத்தர் வந்து அதெல்லாம் இல்லை தம்பி, அவர் கடக்கிறார், அவருக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, இதான் உண்மைன்னு பேசுவார். நீங்க என்னை விரும்புறவங்க ஒரு சாரா இருப்பீங்க, அவர் இன்னொருத்தர் வர ஒரு சாரா இருப்பீங்க, கருத்து டிராஷ் ஆயிடும். வேதம் சொல்லுகிறது, வேதம் ஒன்றுதான், இதற்குள் இருக்கும் கருத்து ஒன்றாகத்தான் இருக்க வேண்டிய ஒழிய ஒருவேளை போதிக்கிற தன்மை வித்தியாச கோணத்தில் இருந்தாலும் அந்த கருத்து முடிவு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். மாறுபாடான தர்க்கங்கள் வேதத்தை ஆதாய தொழிலுக்கென்று எண்ணி இன்றைக்கு திருச்சபையில் உள்ள ஊழியங்கள், திருச்சபை விசுவாசிகள் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யூதாவின் புத்தகம் 4வது வசனம், the book of Jude 4. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றாகிய ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சபை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நான் அவரை எப்படி மறுதலிக்க முடியும்? இன்னைக்கு சில நேரங்களில் ஆலய வழிபாடுகளில் இந்த பரிசுத்த நாளின் ஆராதனையில் பங்கேற்க முடியாத பிள்ளைகளுடைய காரணங்கள் வித்தியாசமாக இருக்கும். சிலர் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும், சிலது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா என்றால் நமக்கு தெரியாது, அவருக்குத்தான் தெரியும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா, ஏதாவது ஊழியத்தில் நமக்கு ஏதாவது வருமானம் கிடைக்குமா என்ற நோக்கத்தோடு திருச்சபையில் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய திருச்சபை அல்ல, பொதுவாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை ஆதாய தொழிலுக்காக மாத்திரமே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகி இருக்க வேண்டாம். எனக்கன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒருவேளை கிறிஸ்துவை ஆதாயத்திற்கென்று நாம் ஏற்றிருந்தால் நாம் சற்று சாவதானமாக இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் எதற்காக வர வேண்டும் என்று ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறார். நம்முடைய நோக்கம் எல்லாம் எந்த திசையில் இருந்தாலும், எந்த லோகத்தில் எந்த பக்கத்தில் இருந்தாலும் நாம் எல்லோரும் ஒன்று கூடி தேவனுடைய ராஜ்யத்திற்குள் மாத்திரமே செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஒரே நோக்கத்திற்காகத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் வேஷம் போடக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு வேஷம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான், ஆஸ்தியை சேர்த்துக் கொள்ளுகிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று உணராது இருக்கிறான். நாம் எல்லோரும் புகைப்படங்களில் நடிக்கிற நடிகர்களை போல அல்ல. சாயம் பூசிடுவாங்க. என்னை ஒரு நிமிஷத்துல ஷூட்டிங் கிடைக்கும் போது அன்னைக்கு கிங்கு ரமேஷ் சொன்னாப்புல, பாச கொஞ்சம் பவுடர் போட்டுக்குங்க, மூஞ்சி அப்போ ஃப்ளாஷாக நல்லா தெரியும் அப்படின்னு. நான் பவுடரே போட்டதில்லை, ஞானஸ்தானம் எடுத்து பின்னால் அப்படின்னு. இல்லை போட்டால் தான் அது நல்லா தெரியும். ஏதோ அப்பி விட்டாங்க, மக தான் அப்பி விட்டுச்சு. அது மேக்கப் மேன் ஒரு பிள்ளை, நான் போடுறதுக்கு அவ்வளோதான் எனக்கு மேக்கப். அப்பி விட்டாங்க, பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் தெரியுது, இந்த கருப்பு கொஞ்சம் வெள்ளையாக தான் தெரியுது. அப்போ நான் யோசிச்சு பார்த்து நம்ம கண்டினியூ பண்ண என்ன அப்படின்னு நினச்சேன். இது ஒரு நாள் களைஞ்சிடும், இது ஒரு நாள் எடுபட்டு விடும். அதை
இதைத்தான் ஆண்டவர் சொல்வார், நீ வேஷதாரியாக இருக்க வேண்டாம். அப்படிப்பட்ட வேஷதாரி யாராவது உனக்கு தென்பட்டால் அவர்களுடைய உறவு உனக்கு வேண்டாம், கலக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மூன்றாவது யாரை விட்டு விலக வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். 2 Thessalonians 3:6. மேலும் சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும். அதான் சொல்றார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். இன்னைக்கு நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எத்தனை பேர் இருக்காங்க? யோசனை பண்ணுங்க. நேற்று நானும் ஒருவரும் பேசிக்கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒருவருடைய நண்பர் ஒரு குடிப்பழக்கம் உள்ளவர். நான் பேசிக்கொண்டிருந்த நண்பர் எனக்கு நண்பர், அவர் அப்படிப்பட்ட பழக்கம் உள்ளவர் அல்ல. ஆனால் அவருடைய நண்பர் குடிப்பழக்கம் உள்ளதால் அவர், இதை நீங்கள் குடியுங்கள், இது உங்களுக்கு நல்லா சர்மன் நல்லா பேசுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை குடிச்சா ஒரு போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா கும்மனி பேசலாம் அப்படின்னு. இவர் அப்படி இல்லை, இப்படி இப்படி இல்லை இல்லை நீங்கள் குடிங்க அப்படின்னாரு. ஆனால் அவரும் கிறிஸ்தவர் தான். அவருடைய ஆலோசனையில் என்ன செய்ய வேண்டாம், நடக்க வேண்டாம். நம்ம அதில் ஒரு பழமொழி சொல்லலையே, மாட்டுக்கதா தான் நெய்கிற மாட்டை கெடுத்து. எனக்கன்பான தேவஜனமே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக இருக்கிற பிள்ளைகளுடைய நடத்தை உங்களுக்கு வேண்டாம். அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, மாமிசத்துக்குரிய வாழ்க்கையிலும் சரி, அப்படிப்பட்ட உறவு நமக்கு வேண்டாம். அந்த உறவு நீடிக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கை குறுக்கப்பட்டுவிடும். நமக்கு குறுகின சமாதானமுள்ள வாழ்க்கை தேவையா, நீடின சண்டை உள்ள வாழ்க்கை தேவையா? எதை தீர்மானிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் விட்டுவிட்டார். இன்றைக்கு திருச்சபை மக்கள் ஆண்டவருக்கென்று தங்களை பிரகடனம் பண்ண வேண்டும் என்று தீர்மானிக்கிற தீர்மானத்தின்படி நாம் எதுவரைக்கும் நம்முடைய நடத்தை ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டுமோ அவ்வளவுக்கு பிரியமாய் இருந்தால் போதும். உலகம் காண வேண்டும் என்று நாம் நடக்க வேண்டாம். என் தேவன் காண வேண்டும் என்று நாம் நடந்தால் மாத்திரமே போதும். அவர்தான் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. யார் அந்த நீதிமான்? ஏசாயா 66:2 சொல்லுகிறது, என்னுடைய வசனத்துக்கு நடங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். எனக்கன்பான தேவஜனமே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நீங்கள் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மற்றபடி தேவனுக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்களை கொண்ட நண்பர்கள் நமக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட உறவுகள் வேண்டாம். அப்படிப்பட்ட மனைவியானாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி வேண்டாம் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சமாதானத்தை அனுப்புவது என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், சமாதானத்தை அல்ல பிரிவினையை உண்டாக்க வேண்டியது. யாருக்கு ஆண்டவரை பிரிவினை உண்டாக்குகிறீர்? தகப்பனுக்கும் தாய்க்கும், மாமியாருக்கும் மருமகளுக்கும். அவர் போடுற முதல் கொட்டேஷனே மாமியாருக்கும் மருமகளுக்கும். பெரிய பிரச்சனை குடும்பத்தில். வேண்டாம். கருத்து வேறுபாடுகள் கொண்ட உறவுகள் நமக்கு வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த உறவுகளை சுமந்து நீங்கள் இழைத்து போக வேண்டாம். நீங்கள் உங்களை துன்மார்க்க தனத்திற்குள் நீங்கள் உங்களை உள்ளாக்கி கொள்ள வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கன்பான தேவஜனமே, அப்படிப்பட்ட உறவுகள் வேண்டாம். 4வது யாரை விட்டு விலக வேண்டும்? 1 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 20வது வசனம். 1 Timothy 6:20. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை. என்னது? உன்னிடத்தில். நல்லா சொல்லுங்க, பாருங்க.
தீமோத்தேயுவை கொண்டு ஆண்டவர் நமக்கு ஒரு போதகம் சொல்லுகிறார். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேசுகின்ற கொள்கையின் விபரீதங்களை விட்டு நீ விலக வேண்டும். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு. எனக்கு ரொம்ப வருத்தம். ஒருவேளை இந்த சர்ச் ரெண்டேடு சர்ச்சுங்கிறதுனால நம்ம டைமிங்கில் முடிச்சிடணும், இல்லாட்டி நமக்கு தான் துட்டி செலவாகும். சாதாரணமாக ஓன் சர்ச்சஸ் இருக்கிற இடங்கள்ல எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தாகமாக இருக்கிறோம். அது சப்ப மேட்டரா இருந்தாலும் சரி, பச்சபாசியா சப்ப மேட்டரா இருந்தாலும் சரி, போதகமே சரியில்லைன்னு சொல்லி எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை அந்த முழு ஆராதனை முடிவு வரை நாம் காத்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சீக்கிரம் முடிக்க மாட்டேங்கிறான், டைம் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரம் போகல, அங்கே போகணும் இங்கே போகணும். அதங்க இருக்கா நமக்கு? இங்கே சொல்ல வரல, பொதுவாக சொல்கிறேன். இருக்கா? சரி, ஆலயம் முடிச்சிருச்சு. முடிச்சதுக்கு பின்னால் நம்ம ஊர்லாம் வழக்கம் எப்படி தெரியுமா? கோயில் முடிச்சேன்னு எல்லாரும் வெளியில் போயிடுவாங்க. அங்கே வெளியே 2 போதகர் விசுவாசிகள் ஒருத்தரை விஷ் பண்ணி வெளியே அனுப்பிடுவாங்க, உள்ளே இருக்கக்கூடாது. முடிச்சதுக்கு பின்னால் இங்கேயே 4 மணி நேரம் சுற்றிட்டு இருக்கோமே, சுத்தரமா யோசிச்சு பாருங்க. எனக்கன்பான தெய்வ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இங்கே என்ன உங்களை சொல்லலை, பொதுவாக கோயிலில் சொல்கிறேன், உங்களை சொல்ல நினைக்க வேண்டாம். தேவனுடைய நேரத்தை நாம் வினயமாக்கி கொண்டிருக்கிறோம். வீண் வார்த்தைகளை கொண்டு வினயமாக்கி கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 58:13, உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து நீ பேச வேண்டும் என்று நினைத்தால் எபேசியர் 4வது அதிகாரம் 29-30 வாக்கியங்களில் தேவ பக்தி கேட்ட வார்த்தைகளை நீ பேச வேண்டும். பேசுறமா? வீண் வார்த்தைகளை பேசுகிற பிள்ளைகளை விட்டு நாம் விலக வேண்டும். ஓய்வு நாளில் ஆண்டவரை குறித்து மாத்திரம், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அடுத்த மாத்திரம், தேவனுடைய பிள்ளைகளை சந்திப்பதை மாத்திரம் தான் நாம் பேச வேண்டுமே ஒழிய மற்றவருடைய பலவீனங்களை குறித்தோ மற்றவர்களுக்குரிய பாசங்களை குறித்தோ நாம் பேசக்கூடாது என்று ஆண்டவர் திட்டமாய் சொல்ல. அப்படிப்பட்ட உறவுகள் நமக்கு தேவையில்லை. ஐந்தாவது, எதை விட்டு விலக வேண்டும்? 2 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 16வது வசனம். 2 தீமோத்தேயு 2:16. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு என்ன சொல்றாரு? சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த சீர்கேடான வீண் பேச்சுகள், சம்பந்தமில்லாத பேச்சு ஓய்வு நாளில், ஓய்வு நாள் மாத்திரம் எப்பயுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? சம்பந்தமில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது. நமக்கு அதுல இடம் இல்லையா? வேண்டாம், ஒதுங்கிரு. ஓய்வு நாள் பாடத்தில் கேட்டான், நமக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்தை வீணை தலையெடுக்கணும், வேண்டாம் வேண்டாம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து வீணா பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் 1/2 மணி நேரம் உட்காந்து ஆண்டவர் வார்த்தை நமக்கு பொறுமை இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாம் சேரில் உட்காந்துருக்கோம். நேற்று கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன், நம்ம 7th டே சர்ச்சில் தான் சேர் உட்கார்ற பழக்கம். 6000 பேர் கீழே தான் உட்காருவாங்க. சீனியர் சிட்டிசன் ஒரு போட்டிருப்பாங்க, அதுக்கு சேர் போட்டு டிக்கெட் வாங்கணும். மற்ற போட்டு சபையில் போனால் டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கினா தான் சேரில் உட்கார விடாது, சாதாரண சேர் டிக்கெட் வாங்கி உட்காரணும். மீதி எல்லாம் பாயில் இல்லை மணலில் கீழே உட்காந்துருவாங்க. உட்காந்து 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்காந்து குதிப்பாங்க. நம்ம உட்காந்துக்கிட்டே எப்படி இருக்கோம்? யோசனை பண்ணி பாருங்க. இலக்கணமான தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்கிறார், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு நீங்கள் விலகி இருக்கும். ஏன் பேச்சு என்னன்னு சொன்னா, ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15:33. 1 Corinthians 15:33. மோசம் போகாதிருங்கள்
பேசாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நம்ம சீர்கெட்டு போய் பேச்சினால் நம்முடைய வார்த்தை, நம்முடைய வழி சீர்கெட்டு போய்விடக் கூடாது என்று ஆண்டவர் முன்னெச்சரிக்கையாக நமக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறார். நெருப்பை தொடாதே, இது சுட்டுவிடும் என்று நாம் சிறு பிள்ளையிலிருந்து பழக்கி கொண்டிருக்கிறோம். அப்படி பழக்கவில்லை என்றால் அந்த பிள்ளை இந்த நெருப்பை சுடும். இதே போல் ஆண்டவர் நாம் ஆத்மீகத்தில் வளர்வதற்கு நம்மை சிறு பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவர் அநேக யோசனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். மத்தேயு நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 36வது வாக்கியத்தில் ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நாம் பேசுகிற பேச்சுக்களுக்கு நியாய தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வாசிக்க கேட்போம். 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பி. ஆண்டவர் சொல்றாரு, வீண் பேச்சுகளுக்கு நீங்கள் விலகி இருங்கள். ஏன் விலகி இருக்குன்னு இப்ப காரணம் புரிஞ்சிருச்சா? அந்த ஆள் சொல்லிட்டு போற, அந்த ஆள் என்ன பேசாமையா இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நினைப்பு தான் யார் தூண்டி விடுறது? அவர் பேசு, நீயும் பேசு, வேண்டாம். சில நேரங்களில் நாம் ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற நம்முடைய நினைப்பை சத்துரு மடக்கி விடுவார். உனக்கு வைக்கிற மாதிரி ஆப்பு அப்படின்னு நினச்சிட்டு என்ன வச்சிருவான், நம்ம பேச்சை அப்படியே கிளி விட்டான், மாற்றிடுவான், நம்மளை திசையை மாற்றிடுவான். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று ஞானி சொல்கிறார். நீதிமொழிகள் 19:13 சொல்லி, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது, ஆகவே நீ பேச வேண்டாம். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும். பூட்டு போடுவாய. பேசுறதுனால நான் பரலோகம் போக வேண்டாம், இல்லை இந்த பேச்சே வேண்டாம், அதனால பூமியா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. எதை பேசணும் அதை பேசலாம், எதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாது. நம்ம எதை பேசக்கூடாது அதை தான் பேசுறோம். எதை வேண்டாம் என்று நான் வெறுக்கிறேனோ அதைத்தான் என்னுடைய உள்ளான மனுஷன் பேச தூண்டுகிறான். பேசு பேசு, மானம் கெட்டு போய்க்கிற, பேசு பேசு, சும்மா எப்படி வச்சுட்டு பேசாம இருக்கீ, உணர்ச்சி பொங்குது பொங்குது, பக்கத்துல ஏதாவது கிடைக்குதா எடுக்கலாம் அடிக்கலாம் அப்படின்னு. ரோஷம்ல மனுஷன், நீ என்ன ஆளு, நீ என்ன ஜாதி, அதை உடல கோத்துறான் ஒரு வார்த்தைய. மரத்தமிழன் அல்லவா நீ, வெக்கமில்ல அவனுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தைகளின் மிகுதியினால் பாவம் வரும். கிறிஸ்துவுக்குள்ளான உடன் விசுவாச பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, வீண் பேச்சுகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். 5வது அவர் சொல்லுகிறார், 1 தீமோத்தேயுவின் நிருபம் 2வது அதிகாரம் 14-15வது வசனத்தை வாசியுங்கள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு நீர்தலுக்கு உட்பட்டார். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தார். என்ன சொல்றாரு? ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயை வஞ்சிக்கப்பட்டார். இன்றைக்கு இந்த லோகத்திற்கு இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வருவதற்கு அடிப்படை காரணமே யாருன்னு வேதம் சொல்லுது? ஒரு பெண். அதுக்காக பெண்ணின மோசம்னு சொல்ல வரல, வேதம் அப்படின்னு சொல்லவில்லை. அவள் என்ன சொன்னால், புசிப்பிற்கு நல்லது, பார்வைக்கு அழகு. நம்ம பார்த்தோன்னே எல்லாத்தையும் மயங்கிடுறோம் இல்லையா? எதை பார்த்தாலும் மயங்கிடுறோம். நான் போட்டிருக்க சட்டை இருக்கு, கிங்கு போட்டிருக்க கோட்டு நல்லா இருக்கு, ஆஹா சூப்பர்,
ஒரு ஆசை, ஒரு ஆசை தப்பா? இந்த தப்புக்கு காரணமே ஆசைதான். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, ஏவாள் விழுந்ததற்கு காரணமே ஆசைதான். அந்த ஆசைக்கு முடிவு என்னது? நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அழுகை குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது இல்லையா? எங்கேயாவது ஒரு இடத்துல அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. யார் வீட்லையாவது கேட்குதா? கேட்குதா? காரணம் யாரு? ஆசை, பார்வை. இவர்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது தேவையா நமக்கு? பார்க்கிறது தப்பா? அங்கதான் பிரச்சனையே. வேதாகமம் சொல்லுகிறது, மத்திய எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 26, 27, 28 வசனங்களை வாசியுங்கள். Matthew 5:26-28. பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மாட்டோம், அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. வேதம் இப்படி சொல்ல, ஒரு ஸ்திரியை பார்க்கிறவன் எவனும் விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லவில்லை. பார்ப்பது தவறு இல்லை, ஆனால் இச்சையோடு பார்க்கிற எவனும். இதைத்தான் ஆதி தாயானவள் செய்தார். இச்சை. அந்த இச்சைக்கு இன்றைக்கு நாம் பாவத்திற்குள்ளாகி இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, இவர்களை விட்டு விலக வேண்டும். யோசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயு நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனம். 1 Timothy 4:7. சீர்கேடும் கிளவிகள் பேசுகிறதுமாயிருக்கிற என்ன சொல்றாரு? சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாகிய வீண் பேச்சுக்களுக்கு நீ விலகி இருக்க வேண்டும். என்ன கிளவி பேசுற வார்த்தை தெரியுமா? கிளவி பேசுற வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு ஆம்பளை 2 ஆம்பளை பேசினா ஏதோ சமாச்சாரம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனா 2 பொம்பளை ராத்திரியில் உட்காந்து பேசினா ஊர்ல ஏதோ இளவுல போகுதுன்னு அர்த்தம். 2 பொம்பளை ராத்திரில நடுராத்திரில பேசுறான்னா ஊர்ல ஏதோ இலை விழுந்துருச்சு, யார் வீட்டுல விழுந்துருச்சுன்னு அர்த்தம். அதான் கிளவி பேச்சு. ஜோடி முடிச்சு யாரோ ஒரு கதை, இல்லாட்டி முடிய வச்சிருவாங்க, முடியாட்டி முடிய வச்சிருவாங்க, இழுத்து படிச்சுக்கணும் மண்டையை போட்டு வச்சிருவாங்க. அதான் பொம்பளை பேச்சு, கிளவி பேச்சுங்கிறது. அதான் அவன் அப்படி இருந்தா நாம தெரியுமா எல்லாம் சொல்லி முடியும். இது எதுக்கு நமக்கு இந்த பேச்சு? நம்ம போயிடுவோம், எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அப்புறம் கடைசியில தண்ணி நிரபரான்னு சொல்லி இது எதுக்கு நமக்கு இந்த பேச்சு? எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு வீண் பேச்சுகளுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். வீண் பேச்சுகளுக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்கள். இன்னும் வீண் பேச்சு கிறிஸ்தவ மதத்தில் எப்படி இருக்கு தெரியுமா? ரோமர் எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 16:17. ரோமன்ஸ் 16:17. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பிரிவினைகள், இடர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தில், கிறிஸ்தவ மார்க்கத்தில், கிறிஸ்தவ திருச்சபையில்
மாறுபாடான தர்க்கங்கள் உள்ள பேச்சுக்கள் கேட்கறதுக்கு பதில் நல்லா தான் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரயோகிக்கிற ஒரு தன்மை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை தீர்மானித்து, எனக்கு அன்பான தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்கு விரோதமான கேட்கப்பட்ட சத்தியத்திற்கு விரோதமான மாறுபாடான கொள்கைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். அப்படிப்பட்ட கொள்கைகள் யாராவது நான் பேசியிருந்தால் என்னுடைய நட்பு உங்களுக்கு தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களோடு நீ சகவாசம் வைத்திருக்க வேண்டாம். சொல்லுங்கள், இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? யாரையெல்லாம் நாம் விலக்கி இருக்க வேண்டும்? நம்முடைய நண்பர்களின் சகவாசம் எப்படி இருக்கிறது? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, அந்த பாரத்தை சுமப்பவருடைய நோக்கமே என்ன? யோசித்து பாருங்க. நாம் எத்தனையோ நண்பர்களை சம்பாதித்திருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு நண்பர் ஒரு ஏழையாக இருந்தாலும் அல்லது நம்முடைய ஸ்தானத்திற்கு தகுதியற்றவனாக இருந்தாலும் சரி, அந்த நண்பர்களை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? பேசுகிற வார்த்தைகள் மனிதனுடைய தரத்தை குறித்து அல்ல, பேசுகிற வார்த்தைகள் யார் பேசுகிறார், அது யாருடைய வார்த்தை என்பதை தான் நாம் தீர்மானிக்க வேண்டும். ஒரு 3.5 வயது பையன் ஒரு பட்டிமன்றத்தில் பேசுறான். அந்த 3.5 வயது பையனுடைய பேச்சை கேட்பதற்கு ஏறக்குறை 7000 பேர் ஒரு இடத்துல அமர்ந்திருக்காங்க. அந்த பட்டிமன்றத்தினுடைய பேச்சை கேட்பதற்கு அங்கு நீதிபதியாக வந்திருக்கிற பிள்ளைகள் யாருன்னு சொன்னா, ஐஏஎஸ் கலெக்டர், யார், சகாயம், தமிழ்நாட்டில் உள்ள சகாயம், வேந்தர் டிவியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சாலமன் பாப்பையா. பேசிட்டு அவர் சகாயம் சொல்லுகிறார், இவன் என்னத்தை பேசுவான் என்று நான் நினைக்க வந்தேன், என்னுடைய நேரத்தை நான் வினயமாக்கி விட்டேன் என்று நினைத்தேன். ஆனால் இவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இன்னும் ஏன் அதிகமாக கொடுக்கப்படவில்லை என்று இப்பொழுது நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். பேச்சு எல்லோரையும் கவர்ந்து விடலாம். பேச்சை கேட்கிற எல்லோரும் ஞானவான்களா, பேசுகிற ஞானவான்களா என்றால் ஒருவர் உலகத்தின் ரீதியில் அப்படிப்பட்ட கொள்கையில் அவர்கள் இருந்தாலும் வேதத்துக்கு அடுத்த தீர்மானம் என்ன அவர்களை ஆட்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் யோசித்து, நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் நம்முடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு வலியுறுத்தி காண்பித்திருக்கிறார். அப்படிப்பட்ட நண்பர்களுடைய சகவாசம் நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதை நாம் தீர்மானித்து, வேண்டாம் என்று தீர்மானித்தால், ஆண்டவரே அப்படிப்பட்ட இழப்பை நாங்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிற பிள்ளைகளால் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்ற வார்த்தை நீங்களும் நானும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் ஒருவனை துன்மார்க்கன் என்று தீர்த்து விட்டால் நம்முடைய ஜெபத்தினால் அந்த துன்மார்க்கத்தை நாம் மீட்டுக் கொள்ள முடியாது. ஆண்டவரை ஒருவன் நீதிமான் என்று தீர்த்து விட்டால் அதற்கு மறுப்பு இல்லை, தீர்மானம் அவருடையது. அவர் தீர்மானத்தை நாம் மாற்ற முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மறிக்க வேண்டும் என்றால் மறித்துதான் ஆக வேண்டும். ஆகவே கர்த்தருடைய விருப்பத்திற்கு மாறாக நம்முடைய ஜெபத்துணைகள் இருக்கும் என்றால், நல்ல பழக்கமுள்ள பிள்ளைகளாக, ஆண்டவருக்குள் பழக்கமுள்ள பிள்ளைகளாக நம்முடைய உறவுகள் காணப்பட்டு தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக, அந்த நல்ல தொழுவத்தின் ஆடுகளாக நம்மை மாற்றிக்கொள்ள கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த பட்டியலில் நம்முடைய பெயர் இடம்பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.